வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டேட்டா ஸ்பிளிட்டிங் இன் டேலி பிரைம். இந்த ஃபினான்ஷியல் இயர் 23, 24 வந்து கம்ப்ளீட் ஆகுது. புது ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி, அதுல வந்து நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுக்காக புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி மாஸ்டர்ஸ் வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ண வேண்டியதில்ல. ஓப்பனிங் ஸ்டாக்கும் நம்ம மேனுவலா போட வேண்டியதில்ல. ஓப்பனிங் ஸ்டாக் as well as ஓப்பனிங் லெட்ஜர்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய டேட்டா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணினாலே போதும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டேலி பிரைம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட கம்பெனி விவி இன்ஃபோடெக் 23, 24 அப்படிங்கிற டேட்டாவை நான் ஓப்பன் பண்ண போறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். டேட்டா ஸ்பிளிட்டிங்க்கு நார்மல் யூசர் நேம் பாஸ்வேர்டில் இந்த ஆப்ஷன் வராது. அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டில் போயிட்டு டேட்டா அப்படிங்கிற மெனு இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வெரிஃபை டேட்டா, ஸ்பிளிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை டேட்டா எதுக்காக அப்படின்னா டேட்டாவில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக. இது நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு நோ எரர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துரும். இதுல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் அதுலயே இருக்கும். நம்ம ட்ரில் டவுன் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுல உங்களால சரி பண்ண முடியலைன்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்போ டேட்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். டேட்டால போயிட்டு ஸ்ப்ளிட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க போறோம். இதுல நம்ம கம்பெனியை வந்து அதுவே செலக்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறோம். ஸ்ப்ளிட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4/2024 அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவே ஃபில் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். எஸ், எஸ் 2 டைம் கன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி செக்கிங் பேலன்ஸ் போயிட்டு ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதனோட என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 2024, 25 அப்படிங்கிற கம்பெனி அதுவே கிரியேட் பண்ணிரும். பழைய மாஸ்டர்ஸ், லெட்ஜர் மாஸ்டர்ஸ், குரூப்பிங், ப்ராடக்ட் மாஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். as well as இந்த 23, 24ஓட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கா வந்துரும். ஸ்டாக்கோட ஓப்பனிங் அண்ட் லெட்ஜரோட ஓப்பனிங் வந்து உங்களுக்கு வந்துரும். இப்போ ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருந்துச்சு. 1 லேக் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம்ல 23, 24 அப்படிங்கிற கம்பெனி மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி கிரியேட் ஆயிருக்கு. 23க்கு தனியா ஒரு கம்பெனி, மறுபடியும் ஒரு கம்பெனி வந்திருக்கு. நம்ம அந்த கம்பெனி யூஸ் பண்ண போறதில்ல. 1,01,000 அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஈஸியா இருக்கு இல்லைங்க? 1,02,000 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2024, 25 அப்படிங்கிற இயருக்கான டேட்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் இதுல ஓப்பன் பண்றேன். இதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, நோ வவுச்சர்ஸ் என்டர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இதுல கம்பெனில போயிட்டு கம்பெனியோட பேரை வந்து ஆல்டர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து அதுவா வந்து நேம் இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 24 அண்ட் 25 அப்படின்னு நான் நேமை மாத்திக்கிறேன். மெயிலிங் நேம் நான் விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறது நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில நீட் அண்ட் கிளியரா உங்களுக்கு டேட்டா இருக்கும். இதுல நீங்க வந்து டிரான்சாக்ஷன ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க பேமெண்ட் என்ட்ரி, ரிசிப்ட் என்ட்ரி, சேல்ஸ் எல்லாமே நீங்க என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரையல் பேலன்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் டேட்டா ஸ்ப்ளிட்டிங் மட்டும் பண்ணோம். இருக்கிற எல்லா லெட்ஜர்ஸுமே வந்துருச்சு. டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், அதனோட குரூப்பிங், சப் குரூப்பிங் எல்லாமே வந்துருச்சு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் சம்மரி பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருந்துச்சோ, அது அப்படியே உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கா வந்துரும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, நீங்க மேனுவலா ஓப்பனிங் ஸ்டாக்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி லெட்ஜர்ஸையும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்களோட டீம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, ரெகுலரா உங்களுக்கான டேலி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். தேங்க் யூ.